இன்றைக்கி ஒரு 18 பொருளை வச்சு பால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கலந்து காம்ப்ளான் இந்த பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்னு வருது மார்க்கெட்டில் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி டக்குன்னு பாலில் கலந்து குடிக்கிறதுக்கு ஒரு சரியான ஆல்டர்னேட்டிவ். ஆமாம், என்னென்னா கஞ்சி போட்டோன்னா அது தண்ணியில் விட்டு கலந்து கொதிக்க வைக்கிறதுக்கெலாம் வந்து தெரிஞ்சால் பரவாயில்ல. அதனால் அது தெரியாத வாழ்க்கை ப்ளஸ் வந்து ரொம்ப டைம் இல்லை, பிஸியாக இருக்க டயத்தில் பசங்க அவளே ஒரு ஸ்பூன் பாலை போட்டு குடிச்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அவளுக்கு கொஞ்சம் வயிறு கொஞ்சம் ரொம்ப இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் எனர்ஜியும் கிடைக்கும். பவுடர் மாதிரி பண்ணி வச்சுப்பேன். நைஸாக பவுடர் ஹார்லிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல பவுடர் அது மாதிரி அப்படியே டைரெக்டாக பாலில் கலந்து சாப்பிட வேண்டியது. சக்கரை ஒன்றுமே ஆட் பண்ண வேண்டாம். ஒன்றும் பண்ண பெருச்சம்பழம்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், பனங்கள் கண்டு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து எப்படி தனித்தனியாக வறுத்துப்பியா? ஃபஸ்ட்டு எல்லாமே தனித்தனியாக வறுத்துன்ட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்சிலே போட்டு பொடி பண்ணிவிடுவேன். பொடி போட்டு நல்லா சளிச்சு வச்சுட்டேன்னா ஒன்றுமே ஆகாது, 2 மாதத்துக்கு வரும். இது வந்து இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரெஃப்ரிஜரேஷன்லாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. வெளியே 2 மாதம் வச்சுக்கலாம். 2 மாதம் வச்சுக்கலாம். 1.5 மாதம் கிட்ட எனக்கு வரும். இது பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, 1.5 months 2 months இருக்கும், வரும், ஒன்றும் ஆகாது. ஓகே, இது வந்து யார் சாப்பிட்லாம்? எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாரும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கொஞ்சம் பெரியவாலாம் டைஜஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கிறோம் வந்து கொஞ்சமாக போட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். அதனால் அதுதான் சுக்கும் போட்டிருக்கேன், சுக்கும் போடுவேன் இதில். ஸோ நம்மளும் சம்டைம்ஸ் எடுத்துப்போம் இல்லையா. ஸோ எல்லாருமே சாப்பிடலாம், இதுவாக தான் சாப்பிடணும்னு கிடையாது. ஓகே, எந்தெந்த டைமில் சாப்பிட்லாம்? இது வந்து மெயினான எனர்ஜி எப்போ தேவைப்படுறதோ அந்த மாதிரி டயத்தில் சாப்பிட்ணும். ஓகே, காத்தால மத்தியானம் வேலை செய்கிற டயத்தில் எப்போ இதுவும் அந்த டயத்தில் சாப்பிட்றோம். சரி, இப்போ ஒன்று என்னென்ன ஐட்டம்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை தெரிகிறது எல்லாமே வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த இது மட்டும் இருக்கு இல்லையா, இந்த பொட்டுக்கடலை, முழு பொட்டுக்கடலை, அது மட்டும் 1/2 கிலோ 400 கிராம்ஸ் இருக்கும். அதேமாதிரி ஓட்ஸ் ஒரு 400 கிராம்ஸ் இருக்கும். ஓகே, மிச்சம் எல்லாமே 200 கிராம்ஸ். என்னென்னா இது வந்து பொட்டுக்கடலை, முழு பொட்டுக்கடலை, இது ஓட்ஸு, இது முந்திரி பருப்பு, இது வால்நட்டு, அந்த ஓரத்தில் ஒன்று பச்சை, இது வந்து சூரியகாந்தி வந்து வச்சுக்கேன். சரி, இது எல்லாருக்கும் புரியும். சரி, ஓகே, பர்டிகுலர் எனக்கு புரியும். அது வந்து சூரியகாந்தி விதை. ஓகே, இது வந்து என்ன சொல்லுவது, பிஸ்தா. 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 இது வந்து சாயா சீட்ஸு. என்னை பார்த்தோன்னே டக்குன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு பிஸ்தா அப்படின்னு. இது வந்து எல்லா விதையும் கலந்து மிக்சராக இருந்தது, அது வாங்கினேன். ஓகே, அப்புறம் சுக்கு கொஞ்சோண்டு 50 கிராம் வச்சுருக்கேன். சுக்கு 50 25 கிராம்ஸ் இருக்கும் சுக்கு. அப்புறம் பாதாம் 200, அது வந்து ஃப்ளாக்ஸ் சீடு 200. இது வந்து அது வந்து பம்ப்கின், சன்ஃப்ளவர். இது பம்ப்கின், அது சன்ஃப்ளவர். இன்னொன்று இல்லை, மஸ்க்மெலன் கிர்னி பழம் இருக்குல்ல அந்த இது வந்து இந்த கோகோ இது சொல்லுவோம்ல, கொக்கோ பவுடர் பண்ணுவோம்ல, அது எடுத்து உடச்சுட்டுருக்கேன், காமிக்கிறது எப்படின்னு. இது வந்து பெருச்சம்பழம், வேர்க்கடலை, பனங்கள் கண்டு, அத்திப்பழம், ட்ரை. அத்திப்பழம் நல்லா 5-6 பீஸாக பொடியாக கட் பண்ணிட்டு வறுக்கக்கூடாது, நல்லா சூடாக வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே போட்டோம்னா பொடி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த கொக்கோ நிப்ஸ் மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இருங்க, இது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம அப்படி உடச்சான்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோல் வந்துடும். தோல் வந்ததுக்கப்புறம் உள்ளே அப்படி இருக்கும் கொக்கோ நிப்ஸ். ஓகே, பாதாமும் பிஸ்தாவும். ஆமாம், பாதாம் பிஸ்தாவை எப்படின்னா அந்த அடுப்பு வந்து இங்கே வறுக்கிறது சிம்லேயே வச்சு வறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி ரொம்ப தீஞ்சு போகாது. அது உள்ளே நல்லா கொஞ்சம் சூடு வர மாதிரி இருக்கும். நல்லா சூடு வந்து லேசாக அந்த ஒரு வாசனை வரும், அந்த வாசனை வந்தால் அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, பாதாம் ஆயிடுத்து. அதேமாரி அதுவும் ஆயிடுத்து. பிஸ்தா டக்கு இது இரும்பு பிடிச்சிட்டு இல்லையா, டக்கு டக்குன்னு ஆகிடும். இந்த வால்நட் சீக்கிரம் வறுத்துட்டு போட்டேன். இது வந்து இந்த கொக்கோ நிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொக்கோ வந்து முழுசாக இருக்கிறத வந்து நம்ம உடச்சி தான் இது உள்ளே எடுத்துருக்கோம், வறுத்து தான். இந்த காஃபி கட்டெல்லாம் வறுப்பால்ல, அந்த மாதிரி வறுத்ததை வந்து இது பண்ணி அதனால திருப்பி வறுக்க வேண்டாம், சூட்டில் போட்டால் போதும். சின்ன இருப்புச்சட்டி நல்லா டக்கு டக்குன்னு வறுத்து, இருப்புச்சட்டி நல்லா சூடாக இருக்கும். இது என்னது ஆக்சுவலி, இது மிக்சடாக இருந்தது கடையில், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அப்போ தான் கொண்டு வச்சேன். சரி, வாங்கினேன். இதில் எல்லாமே இருக்கு பாருங்க. இது அந்த திராட்சை பழம் கூட போட்டிருக்கேன், கிஸ்மிஸு, பரங்கிக்காய் விதை, சூரியகாந்தி விதை,
பனங்கல்கண்டு இருக்குல்ல, ஆமாம், அதையும் இந்த அத்தி பழத்தையும் அப்படியே பொடிப்படியாக அந்த சூடில் சும்மா போட்டு வைக்கிறேன். அப்படியே ஆட் பண்ணிடுவேன். ஆமாம், அந்த டேட்ஸை கூட அதை கூட நல்லா அப்படியே பொடிப்படியாக கட் பண்ணால் அப்படியே வரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கிறது. நம்ம ரீசெண்டாக இப்போ ப்ரோட்டீன் பவுடர் ஒன்று போட்டோம், வெயிட் லாஸ் ஒன்று தனியாக ஒன்று பண்ணோம்ல, அது வந்து இந்த பசங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது பண்ணுறது. இதே கூட அப்படியே ப்ரோட்டீன் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதையும் எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் போட்டு பனானா போட்டு மில்க் ஷேக் மாதிரி எடுத்துக்கலாம் காத்தால. அது வந்து எல்லாம் மல்டி பர்பஸ் யூஸ் ஆகுது. ஆமாம். ஓட்ஸ் அது சூடு வந்தால் போகிறோம். ரொம்ப ஆல்ரெடி வறுத்தது தான் அது. சூடு வந்தால் போகிறோம். இது சியா சீட்ஸில் இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எல்லாம் ஆன்லைனில் வாங்கலாம். அதெல்லாம் வாங்கிட்டு பண்ணி வச்சோம்னா வேறு எதுவுமே கடையை கொடுத்து வாங்க வேண்டாம். கடைக்கே போக வேண்டாம். இந்த இதெல்லாம் வாங்குறதுக்கு காம்ப்ளான் கண்டிப்பாக நம்ம பண்ணுற மாதிரி வரவே வராது. விலையும் ஒன்றும் ஜாஸ்தி ஆகாது. எல்லாம் நம்ம மொத்தம் வாங்கும்போது அது இது ஆகாது. இவ்வளோ இருக்கு இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் அரைச்சோன்னா நல்லா ஒரு 5-6 கிலோ கிட்ட வரும். செலவுன்னு பார்த்தா ஒரு 1000 ரூபா ஆயிருக்கும். அவ்வளோதான். சியா சீட்ஸும் போட்டாச்சு. இன்னும் வேர்க்கடலை மட்டும் வேர்க்கடலை சுக்கு வறுக்கணும். சுக்கு தட்டிக்கணும்ல, தட்டிட்டு அப்படியே சூட்டில் போட்டுருவேன். சுக்கு வெறும் குழந்தைகளுக்கு, சின்ன கை குழந்தையா இருக்கவங்களுக்கு, வயசானவங்க சாப்பிடும்போது டைஜஷன் ஆனிமேட்டுக்காக போடுறேன். டீனேஜ் பசங்களுக்கு இது அவசியம் இல்லை. இந்த அத்திப்பழத்தை கட் பண்ணி போட்டுருக்கேன் பாருங்கள். இந்த இது பேரிச்சம்பழம் வந்து பார்த்துட்டு அரைக்கணும். சம்டைம்ஸ் ஒட்டின்ற மாதிரி இருந்து வச்சுங்களேன். அதனால் பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். ரொம்ப போட்டோம்னா போட்டில் ஒட்டின்றோம். அப்படியா? ஆமாம். ஸோ கொஞ்சம் போட்டிருக்கேன். அரைச்சதுக்கப்புறம் போடுறது இன்னும் கொஞ்சம் போடுறேன். ஓகே. நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போடுறேன். இது அப்படியே இதில் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணுமா? இது அப்படியே இருக்கட்டும். அதில் எப்படியே இருக்கட்டும். நான் லேட்டாகும், அவ்வளோதான். லேட்டாக அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாகட்டும். ஓகே. நல்லா ஆறட்டும். ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும். அப்புறமா நல்லா மிக்சி 2-3 ஹவர்ஸ் வெளியே வச்சிடணும். அப்படி வச்சுட்டோம், ஆறிடும். ஓகே. அரைச்சிருக்கேன். வறுத்துண்டோம் இல்லையா? வறுத்துண்டெல்லாம் நல்லா அரைச்சிட்டு ஒரு நைஸ் சலடையில் வராது. இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்கிற அந்த சலடை மாதிரி இதை எடுத்துகிட்டு இதில் சலிச்சுக்கணும். சலிச்சதுக்கப்புறம் இப்படி வரும். அது இது வந்து அப்படியே பாலில் போட்டு குடிச்சிடலாம். இதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை, எதுவுமே வேண்டாம். இந்த பனங்கல்கண்டு ஆட் பண்ணணும். இன்னும் வேண்டாம். இது வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி ட்ரிங்க். இது ஓகே. இது எப்படி பாலில் கலந்து காமிக்கிறேன். இது ஒன்றும் ஆகாது. பண்ணி 2 மாதம் 3 மாதம் வச்சுக்கலாம். ஓகே. சரி, ஒரு கப்புக்கு ஒரு கிளாஸுக்கு 1 ஸ்பூன் போட்டால் போடல? 1 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டுட்டு பாலை விட்டு நம்ம நார்மலாக அந்த ஹார்லிக்ஸ்க்கு கம்ப்ளான் என்ன பண்ணுவோம்ல அது மாதிரி தான் அப்படியே குடிச்சிட்டோம். எதுவுமே இது பண்ண வேண்டாம். சப்போஸ் பசங்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புகிறோம், வெளியூரில் இருக்கா அப்படின்னும்போது பால் சர்க்கரைலாம் வாங்கி போட தெரியாது. இந்த ஸ்பூன் இருந்தால் ஒரு பாலில் அப்படியே காய்ச்சிட்டு சாப்பிட்றலாம். அப்படியே நார்மலாக ஆற்றிட்டு கட்டி தட்டா அப்படியே சாப்பிட வேண்டியது. சூப்பர் ட்ரிங்க். ஆமாம். சப்போஸ் வேறு நாள்லாம் உண்மையாக சாப்பிடாத அன்றைக்கி சம்டைம்ஸ் ஏகாதசி அப்படிலாம் சாப்பிட முடியாது. வேறு ஏதாவது விரதம் இருக்கும் இல்லையா? திருவோண விரதம் இருக்கும் போதெல்லாம் இது வந்து ஒரு கிளாஸில் அப்படியே பால் சாப்பிட்டா கூட பசிலாம் தாங்காத வாழ்க்கை இது நல்லா தாங்குது. இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் இல்லையா? நல்லது உடம்புக்கு சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ, யூ ஆர் ஆசம். Thank you.